அந்தரன். ஆமாங்க, அந்தரன்னா என்ன? ஹண்டர். ஹண்டர் என்றால் வேட்டையாடுவோம், தேடுபோவான், அதை கண்டுபிடிப்போம், அப்படி வச்சுக்கலாம். அப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு. இதில் என்னாச்சுன்னாக்கா, பழைய வண்ணாரப்பேட்டையில் நடித்து ஒரு ஹிட்டு கொடுத்த பிரஜன் அவர் தான் அதில் ஹீரோ பண்ணியிருக்கிறாரு. ஹீரோ என்றாலும் இது கிட்டத்தட்ட ஹீரோயினோட படம். ஆமாங்க. இதில் என்னாச்சுன்னாக்கா, டைரக்ஷன் வந்து சந்தோஷ் ராவணன் பண்ணியிருக்கிறாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அனுபமா குமாரும் அதில் பண்ணும்பொழுது ஒரு பெண்ணு, இந்த பெண்ணை காதலிக்கிறவர்கள், கல்யாணம் பண்ண முயற்சிப்பவர்கள், உறவினர்களை நிச்சயம் பண்ண போட்டவர்கள் செத்து போகிறாங்க. ஒரு ஆள் வந்து அதாவது வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி, ஒரு ஆள் வந்து மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு, ஒரு நண்பர் வந்து லாரியில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகிறது, அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து கொலை செய்யப்படுகிறார். என்னடா இது ராசியா நட்சத்திரமான்னு பார்த்தா, அவங்க அப்பா வந்து நம்ம சேனல் வந்து அரசியல் ரீதியாகவும், சினிமா ரீதியாகவும், நாட்டு நடப்பு ரீதியாகவும், அறிவியல் பூர்வமாகவும் பல செய்திகளை, பல நிகழ்வுகளை, நல்ல பயன்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். நிறைய நண்பர்கிட்ட கேட்குறப்போ எனக்கு நான் பார்க்கல, தெரியாது அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிறதுல அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதில் போட்டு ஆள்னு போட்டிங்கன்னு உங்கள்கிட்ட வந்துடும். அதுக்கு வந்து ஒரு பேமெண்ட்டு கிடையாது. நிறைய நண்பர்கள் அது நம்மளுடைய வாசகங்கள்லாம் இருக்கவங்க என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா காசு உருவிடுவாங்களோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். காசு கிடையாது. அதனால் வந்துட்டு எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா, அந்த சப்ஸ்கிரைப்போ ஆள்னு போட்டால் நம்ம நிகழ்வுகள்லாம் நேரடியாக உங்களுக்கு வந்துடும். அதனால் நம்மளை 1000க்கும் மேற்பட்ட நிறைய அந்த வீடியோக்கள் போட்டால் கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஏறலைன்னு தான் மற்ற கணக்கு. நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய செய்திகள் வரும், பொய்யான தகவலில் தேவையான தகவல் வரும். பார்த்துக்கிங்களா, ஒரு ஜாதிய தலைவர், அவர் வந்து கலப்பு திருமணத்தையோ லவ்ஸோ விரும்பாதவர், ஆனாலும் அவர் தான் அந்த கொலையை பண்ணுறாரா, அல்லது அவர் ஏவி விட்ட ஆட்களுக்கு எப்போ பண்ணாதீங்கப்பான்னு சொல்லாததுனால இது போயிட்டுருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸு த்ரில்லர். இது என்னடா இது புதுக்கதையாக இருக்குது அப்படின்னு விட்டு பார்த்தோம்னாக்கா, இந்த கொலைகள்லாம் யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கிறார். இதை வந்து ஒரு ஐபிஎஸ், டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருகிறார். வந்து இதை உத்து பார்க்குறப்போ வந்து அவருக்கே அந்த பெண் மேலே ஒரு மிகப்பெரிய காதல் உண்டாகுது. என்னடா அது இப்படி இருக்கிறப்போ, என்னடா அது இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது என்ன செய்யலாம், ஐயோ நம்மளும் பழியாயிடுவோன்னு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்லி பார்க்குறப்போ வந்து இல்லை, வேறு ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் கண்டுபிடிக்கிறாங்க? அனுபமா குமார் வந்து அந்த பிரஜனுடைய ஹீரோவுடைய சித்தி கம் டாக்டராக இருக்கிறப்ப சொல்கிறாங்க. அது கண்டுபிடிச்சு பார்த்தா இதுவரையில் நிறைய விஷயங்கள், ஒரு காதலனுக்காக கொலை நடக்கும், ஒரு ஹோமோசெக்ஸினால் கட்டி வைக்கிறப்போ கல்யாணம் பண்ணுறப்போ முடியாதுன்னா ஆண் தம்பிகள் வந்து வேணாம் எனக்கு அப்படி பண்ண, லெஸ்பியனால் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பெண் வந்து ஒரு புதிய அணுகுமுறை, புதிய ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கிறது என்பது ஒரு சொல்லப்படுகிறது. அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். இங்கே கட் பண்ணால் அங்கே போகுது, அங்கே கட் பண்ணால் இங்கே வருது, ஒரு காயின் போகிறப்போ எங்கடா போகுதுன்னு பார்க்குறப்போ போகுது. அதுதான் ஒரு நல்ல திரைப்பட கதை. என்னாச்சுன்னா, திரைப்படத்தில் என்ன செய்வாங்கன்னா 5WH வாட், என்ன சொல்ல போகிறோம், ஏன் சொல்லணும், ஒய், வென், எப்பொழுது சொல்லுகிறோம். நீங்கள் வந்து இந்திரா காந்தி செத்து போனதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது. வேர், எங்கே நடக்குது, தளம் என்ன, அது வந்து அமெரிக்காவில், லண்டன்லையா, தமிழ்நாட்டில், இந்தியாவில் நடக்குது இல்லை, அது எப்படி நடக்கிறது என்பது தான் எப்போ ஒரு நல்ல திரைக்கதையாக இருக்கும். இதில் வந்து ஒரு அழகாக கொண்டு போகிறாங்க. இதில் வந்து மியூசிக் வந்து இது சஸ்பென்ஸு, த்ரில்லர், ஃபேமிலி சென்டிமெண்ட், லவ்வுன்னு போனால் கூட அந்த மியூசிக் வந்து பின்னி படலெடுத்திருக்கிறாருன்னு வழக்கமான வார்த்தைகள் என்பதை விட தேவைக்கு ஏற்ப தெளிவாக செஞ்சிருக்கிறார். டைரக்ஷன் வந்து சந்தோஷ் ராவணன்னு சொல்லிட்டாச்சு. ஓகேவா? இப்போ அந்த ஜாதிய தலைவராக இருக்கக்கூடிய அப்பா வந்து பெண்ணுக்காக தன்னுடைய ஜாதி கட்டமைப்பை எப்படி வந்து விட்டு கொடுக்குறார் என்பது இன்னொரு முக்கியமான தகவல். இதை குடும்பத்தோடு பார்க்கலாம். ஏன்னா நம்ம பிள்ளைகள்கிட்ட ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கிறது. அது என்ன அணுகுமுறைன்னு தெரிய மாட்டேது. ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் அவங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை குடும்பத்தோட எல்லா உறவினரோட போய் பார்க்க வேண்டிய, அது தேட்டரில் பார்த்தா நல்லா பாருங்க.